அனைவருக்கும் வணக்கம். பார்வையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய இந்த மாடு பார்த்திங்கன்னா சுமார் 4-5 மாதங்கள் முன்னாடி நாமக்கல் இருக்கக்கூடிய ஒரு அன்பர் ஒருவருக்கு நம் பண்ணை மூலியமாக விற்பனை செய்தது. அந்த பசுவை தற்போது ஒரு இன்றைய சூழ்நிலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோனுடைய 2ஆம் பாகத்தில் பின்பகுதியில் வரும். இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம இயல்பாக சிவகங்கை மாவட்டம் வறட்சி மாவட்டம் தான். இந்த வறட்சி மாவட்டத்தில் இயல்பாக மாடுகள் சிறிதளவு மேய்ச்சலில் போயிட்டு கிடைக்கக்கூடிய சாப்பாடு, இருக்கிற தீவனம், தண்ணி இதுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அவை வளரும் பொழுது இந்த அளவில் இருக்குது. இந்த அளவில் பார்க்கும்போது மாடு பார்த்திங்கன்னா ஒரு காங்கேய மாடுகள் போலவோ புங்கனூர் மாடுகள் போலவோ எடுப்பான உடல் அமைப்பு, திமிழ் அமைப்பு அது போல் எதுவுமே இருக்காது. இயல்பாக இந்த அளவு தான் இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களுடைய மாடுகளுடைய திமிழே எவ்வளோ தானே, நீங்கள் நாட்டு மாடுன்னு சொல்கிறீங்க, ஆனால் திமிழே இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோனுடைய பிற்பகுதி இப்போ வரும் பாருங்கள், அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ வீடியோனுடைய பிற்பகுதியில் இந்த பசு தற்போது நாம் விற்பனை செய்த 5 மாதங்கள் பிறகு எந்த அளவு எடுப்பான திமிழும் ஒரு உடல் கட்டும் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு காங்கேய மாடினுடைய ஒரு மினியேச்சர்னு சொல்லலாம். புங்கனூர் மாடுகளையே தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மாடுகளினுடைய உடல் வாகும், இந்த எடுப்பான திமிழ் அமைப்பும் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகத்தான் அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற விதமாக இந்த வீடியோ பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். பாருங்கள்.